ஒருவேளை நம்ம ஊரை சொன்னால் கூட ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் அங்கெல்லாம் ரொம்ப கண்ணியத்தோடு தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, இப்போ அங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு, நீங்கள் பொது இடங்களில் தவறாக நடந்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அபுதாபி, துபாய் போன்ற நாடுகள்லாம் அதை ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல போய் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு குடிச்சிட்டு அப்படிலாம் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு டிக்னிட்டி இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அவருடைய ரசிகர்களை அவர் அப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க கோஆப்ரேட் பண்ணணும். இப்போது அது ஒரு ப்ளே கிரவுண்டோட ஒரு ஆடிட்டோரியம், அதை உள்ளே ஒரு கேலரியாக இருக்கும், அல்லது அந்த கேலரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்பேஸாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே மேக்சிமம் ரொம்ப கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. ரொம்ப ஒரு மாதிரி நேரமான ஒரு இடமா இருக்குது, ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க, ஒரு தள்ளு முள்ளு அப்படின்னா கூட நம்ம அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப தாராளமான ஒரு இடத்துல அழகாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாமே, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது நியாயம்தான். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க.